வார ஒளியினை பவனி செல்கிறார் கடவுள், எக்காலம் முழங்கிட உயர செல்கிறார். வார ஒளியினை பவனி செல்கிறார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயர செல்கிறார். தனைமகன் தூயாவின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கணும் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மே மாதம் 12ஆம் தேதி அசென்ஷன் சண்டே, சென்ட் பங்க்ராஸ் நினைவு கூறப்படுகின்றார். இன்றைய தீம் வார ஒளியிடையே பவனி செல்கிறார். திருப்பலி தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். திருப்பாடல் 47. பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்த, அருள்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 15-20 வரை. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Go into all the world and preach the gospel to the whole creation. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, சென்னையில் பரங்கிமலை என்று அழைக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட் நமக்கு தெரியும். 2000 வருடத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியை இப்பொழுது படிக்க கேட்டோம். இது யார் பார்த்தா, யார் கேட்டா, இது கதையா கட்டுக்கதையா, இப்படி எல்லாம் இந்த குதர்க்கவாதிகள் வாதிடலாம். ஆனால் இன்றைக்கும் அந்த தோமையார் மலை மீது சென்றீர்கள் என்றால்
அங்கு கருங்கல்லால் வடிக்கப்பட்ட ஒரு சிலுவை, ஒரு பெரிய கருங்கல்ல அப்படி வடிக்கப்பட்டு மேலே பாலி மொழியில் எழுதப்பட்ட சிலுவை அந்த தோமையார் மலை மீது இருக்கக்கூடிய ஆலயத்திலே பீடத்துக்கு பின்னால் இன்றும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கு கீழே அவர் தோமையார் கொண்டு வந்த மாதா படம், லூகாஸ் அவர்களால் வரையப்பட்ட படத்தை அவர் எடுத்து வந்தது பல ஆண்டு காலமாக அங்கே இருந்தது. சமீபத்தில் சிதிலமடைந்து பத்திரமாக அந்த துணி மட்டும் இருக்குது. அந்த கோவிலிலே நான் 2.5 வருஷம் இருந்தேன். தினம் தினம் அங்கு திருப்பலி ஒப்பு கொடுத்தேன். ஆக இவைகள் எல்லாம் சரித்திர சான்றுகள், யாரும் மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மைகள். மீதி 11 தோன்றி இப்படியெல்லாம் அவர்களை உறுதிப்படுத்தி என்ன சொல்றார்? உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள், போய் ஆண்டவருடைய செய்தியை, என் செய்தியை, நற்செய்தியை, இறைவனுடைய அருளை, இரக்கத்தை பிறருக்கு தெரிவியுங்கள். உலகெங்கும் சென்று நம்முடைய இந்த படிப்பினைகளை பிறருக்கு அறிவியுங்கள், பிறருக்கு சொல்ல வேண்டும். நாம் பெற்ற இந்த விசுவாச ஒளியை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தி படித்த உடனே இந்த மெழுகுதிரியை அணைக்க வேண்டும். 40 நாட்கள் பாஸ்கா திரின் உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மோடு பறைசாற்றி கொண்டிருந்தது. இப்பொழுது ஆண்டவர் விண்ணேற்றமானார் என்பதை குறிக்கின்ற வகையில் பாஸ்கா திரி அணைக்கப்பட்டதை பார்த்தீர்கள். வாரம் வாரம் நாம் திருப்பலியில் பங்கேற்பது ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்காக அல்ல, அல்லது ஞாயிறு கடனை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. அப்படி என்றால் அது வெறும் சடங்கு. மாறாக நம்முடைய உள்ளத்திற்கு உரமேற்ற வகையில், நம்முடைய இதயங்களை இன்னும் ஆண்டவர் பால் எழுப்புகின்ற வகையில், இன்னும் உயிர் துடிப்புடன் அவருக்கு சான்று பகரும் வகையில் இந்த வார்த்தைகளை செவிமடுக்கிறோம். நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த பதிலுரை பாடல் பாடும் பொழுதே அந்த பல்லவி அந்த சங்கீதத்திலே வரும். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கிறார், கடவுள் எக்காலம் முழங்க மேலே ஏறி செல்கிறார். தன்னுடைய பணியை முடித்துவிட்டு மறுபடியும் விண்ணக தந்தையிடம் சென்ற திருநாள், the feast of ascension. இன்று ஆண்டவர் விண்ணேற்றமாகிறார். பணி முடிந்தது. எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை சிறப்பாக செம்மையாக செய்து விண்ணக தந்தையிடம் மறுபடியும் செல்கிறார். என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே, அன்று என்னுடைய விருப்பத்தை அன்று அல்ல என்று சொல்லி தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார். வாழ்வின் பண்பாட்டையும், கல்ச்சர் ஆஃப் லைஃப், அன்பின் நாகரிகத்தையும், சிவிலைசேஷன் ஆஃப் லவ் ஏற்படுத்துவது கிறிஸ்தவர்களாகிய நம் தலையாய கடமை. வாழ்வின் பண்பாட்டை, கல்ச்சர் ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்க்கையினுடைய பண்பாடு எது? வெறுமனே வெந்ததை தின்று வந்ததை விதி என்று, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், கால் போனபடி போக்கம், திண்ணை கண்ட இடம் தூக்கம் என்று இருப்பதா வாழ்வு? அதுவல்ல. மாறாக வாழ்வின் பண்பாடு, அந்த பண்பாடு நிறைந்ததாக இருத்தல் வேண்டும். அன்பின் நாகரிகம், சிவிலைசேஷன் ஆஃப் லவ், அன்பின் அடிப்படையிலே கட்டப்பட்டதாக இருத்தல் வேண்டும். சுயநலத்திற்காக, தன்னலத்திற்காக எவ்வளவு சுயநலங்கள் தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, போய் உதவி செய்வோம் பேர் வழி என்று அல்ல, அங்க இருக்கக்கூடிய பர்ஸு, செல்போனு, நகை, நட்டு, மோதிரம் இவைகளை எடுப்பது. அதை விட இன்னும் கொடூரம் என்னன்னா, காதில் இருக்கக்கூடிய கம்மலை கழட்ட முடியும்னா கத்தி வச்சு காதோட அறுத்துட்டு போறது. இதான் பண்பாடு? மனிதனுக்குரியதா இது? நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா என்ன நியூஸ்? 99% இருக்கும், எல்லாம் நெகட்டிவ் தான். ஏதாவது நல்ல செய்தி ஒரு சின்ன பெட்டி செய்தியா இருக்கும். நல்லவைகளுக்கு மிக குறைந்த இடம், அல்லாதவைகளுக்கு அந்த தினத்தந்தின்னு சொன்னாவே போதும், சதக் சதக் என்று குத்தினான், ரத்தம் குபுக் குபுக் என்று வந்தது. அப்பா, அப்பதான் படிச்ச ஒரு நிம்மதி இருக்கும். அதான் பெரிய நியூஸா உலகத்துல? இவ்வாறு வாழ்வின் பண்பாடு என்பது எது? நல்லவைகளை மிளிர்தல் வேண்டும். நம்முடைய மனத்தின் கலைகளை அகற்ற
மிக மிக முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் வாழ்வின் பண்பாடு, அந்த அன்பின் கலாச்சாரம், அன்பின் நாகரிகம். என்னுடைய மனதை அப்படி நாகரிகத்துடன் வைத்துக் கொண்டிருக்கிறேனா? பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய குடும்பங்கள், இவர்களுக்கு நான் அழைக்கப்பட்ட நான் எப்படி அந்த குடும்பங்களை சமாதானத்தில் நற்செய்தி அறிவிப்பது என்றால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, எப்படி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, தீர்வு, நாட் கண்டம்னேஷன், இதெல்லாம் திருந்தாது என்று அல்ல, தீர்வை நான் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம், தெளிவை கொடுக்கக்கூடிய நான் எனது பணியை செய்ய வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ பண்பாடு. சாட்சியமே சூட்சமம். உன்னை கண்டவர் உன்னில் இயேசுவை காண வேண்டும். என்னை பார்த்து இயேசுவை காண வேண்டும். நான் இயேசுவை சான்று பகர வேண்டும் என் சொல் செயல் சிந்தனையினால். இன்றைக்கு கூட அன்பார்ந்த மக்களே, எங்கேயாவது உள்புற கிராமங்களுக்கு போய் பாருங்கள், அன்னை தெரசாவை தெரியும், இயேசுவை அதிகமாக அவர்களுக்கு தெரியாது. அவர் இயேசுவினுடைய அன்பு செயல்களை செய்தவர். ஃபாதர் தாமஸ் இந்த சாலேஸ்வரம் அங்கேருந்து வந்தார். இந்த பக்கம் வந்த ஃபாதர், உங்கள்கிட்ட பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு ஒரு அலோ சொல்லிட்டு போலான்னு வந்தேன். யாரு ஃபாதர் ஒருத்தருடைய மூத்திரத்தையும் பீயும் வாரிக்கிட்டு சகிச்சிட்டு இருப்பாங்க? தினம் வீட்டில் இருக்க பெரியவங்களே சகிக்க முடியாம இருக்கிற சமயத்தில் யாருமே தெரியாதவர்களை செய்கிறார்களே, இது யாராவது செய்ய முடியுமா? அதாங்க கிறிஸ்துவ பண்பாடு. அந்த பிள்ளைகளுக்காகத்தான் நான் மிகவும் வருந்தினேன். ஏனென்றால் நான் அங்கே இருக்க முடியவில்லை, என்னுடைய பிரசன்னம் அவர்களுக்கு இல்லை. ஆகவே அவர்கள் பயந்து கொண்டும் ஒளிந்து கொண்டும் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்றும் ஆதங்கத்தோடு இருந்தார்கள். அதற்கு செங்கல்பட்டு மேட்ராசனத்தை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அந்த செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய விஜி சாமியார் பாக்கியரஜிஸ் என்ன செய்தாரா, தினம் தினம் 5 குருக்கள் அங்கே செல்ல வேண்டும், அவர்களுக்கு உடன் இருங்கள். அதுதான் விட்னஸ். சிஸ்டர்ஸ் யாரெல்லாம் போக முடியுமோ போய் உதவி செய்யுங்க, அந்த பிள்ளைங்களுக்கு பக்கபலமாக இருங்கள். இதுதான் விட்னஸ். இந்த சாட்சியமே வாழ்வின் சூட்சியம் என்று சொன்னேன் அல்லவா? சாட்சியம் கொடு, உன்னில் இயேசுவை காண வேண்டும். I used to ask God to help me, then I asked if I might help him. எனக்கு உதவும் என்று இறைவனிடம் கேட்பது வழக்கம், பின்னர் அவருக்கு உதவ முற்படலாம். முதலில் பிறருக்கு உதவி செய், தானாக உனக்கு உதவி வரும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும் அளவுக்கு கடவுள் உன்னை படி அளப்பான். அப்ப இந்த ஃபாதர் தாமஸுக்கு அதான் ஆறுதல் சொன்னேன். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? ஆண்டவரிடம் இருந்து வரும். இதுதான் நம்முடைய வேதம், இதுதான் நம்முடைய விசுவாசம். If you love the glory, look for it in the only true one, which is God. Saint Ignatius of Loyola. நீ மகிமையை நேசித்தால் கடவுளாயிருக்கும் உண்மையான ஒன்றையே பார். ஆத்மயோரம் தேயி குளோரியாம், to the greater glory of God. கடவுளின் அதிமிக மகிமைக்காக நாம் செய்வது, வாழ்வது, இயங்குவது கடவுளுடைய மகிமைக்காக. எனது என்ற சுயநலத்தினால் இருத்தலாகாது, இதை தாண்டி மேலே வர வேண்டும். இத்தகைய அடிப்படையில் பின்னணியில் ஜெபிப்போம். Lord Jesus, take my life and make it wholly pleasing to you. Sanctify me in your truth and guide me by your Holy Spirit, that I may follow you faithfully wherever you lead. ஆண்டவராகிய இயேசுவே, என் வாழ்வை ஏற்று முழுமையும் உமக்கு உகந்ததாக்கும் உம் உண்மையின் ஆவியினால் எம்மை தூய்மையாக்கியருளும், உம் பரிசுத்த ஆவியினால் எம்மை வழிநடத்தியருளும். அதனால் நீர் எம்மை அனுப்பும் இடமெல்லாம் உமக்கு உகந்த விசுவாசமுடன் இருப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். Let us pray. Almighty and ever-living God, who allow those on earth to celebrate divine mysteries,
Grant, we pray, that Christians' hope may draw us onward to where our nature is united with you. We ask this through Christ our Lord. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.